புண்ணிய ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, மகான் ஆத்மா. சங்கம யுகத்தில் பாபா சிரேஷ்ட சோமான் என்ற இந்த இருக்கையை தந்துள்ளார். அதில் நாம் அமர வேண்டும். ஸ்மிருதியில் இருப்பதே இருக்கையில் இருப்பது ஆகும். ஒவ்வொரு அடியும் புண்ணியம் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா தன்னை ஒருபோதும் சாதாரணமாக அனுபவம் செய்யாதே. நமது எண்ணம், சொல், செல் மகான் ஆனதால் ஆத்மா யாருடையவனாக ஆகி இருக்கின்றேன், என்னவாக ஆகி இருக்கின்றேன். இந்த ஸ்மிருதி ஆசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மாயாஜீத் ஆகிவிடலாம். 3-4-82. உலகில் உள்ள அனைவருமே இறைவனை தேடுபவர்கள், அலைபவர்கள், அப்பிராப்த ஆத்மாக்கள். பிராமண ஆத்மாக்களாகிய நாம் அனைத்து பிராப்திகளும் பெற்றவர்கள், சதா பிராப்தி சொரூபம் ஆனவர்கள். அல்பகால சுக சாதனம், அல்பகால ராஜ்ய அதிகாரம் பெற்றிருந்தாலும் கவலை ஏதாவது மனிதருக்கு இருக்கவே செய்கிறது. நாம் கவலையற்ற ராஜா, மாயாஜீத், பிரகிருதி ஜீத், சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா நாம். சதா ஈஸ்வரிய வளர்ப்பில் சதா குசி அதீந்திரிய சுக ஊஞ்சலில் ஆடுபவர்கள். அழியாத செல்வம் படைத்துள்ளோம். குணம் என்ற ரத்தனத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளோம். பிரம்மா போஜனம் முன் 36 வகை போஜனமும் ஒன்றுமே இல்லை. பிரசாதத்திற்கு மதிப்பு பக்தர்கள் எவ்வளவு தருகிறார்கள். சங்கமிக பிராப்திகளை இப்போது பெறவில்லை எனில் எப்போதுமே பெற முடியாது. 24-4-84. சுவமான் மற்றும் நிர்மாணம், இந்த இரண்டின் சமநிலை இல்லாத காரணத்தால் சோமான் தேக அபிமானமாக மாறிவிடுகிறது. நினைவு, சேவை இரண்டையும் சம நிலையில் வைத்திருப்பவர் சோமான் மற்றும் நிர்மாணத்தையும் சம நிலையில் வைத்திருப்பார்கள். 7-5-84. சேவையில் ஏன், என்ன, நான், நீ, உனது, எனது வருவதால் சேவையில் குழப்பம் உருவாகிறது. சேவை செய்யும்போது சோமானில் இருக்க வேண்டியதை மறக்கக்கூடாது. சக்திசாலி நினைவில் இருந்து சேவை செய்யாவிட்டால் சேவையில் வெற்றி குறைந்துவிடும். பேருக்கு சேவையாக இருக்கக்கூடாது, உண்மையான சேவையாக இருக்க வேண்டும். நினைவு சக்திதான் பாதுகாப்பிற்கான சாதனம் ஆகும். மாயாவிடம் தோல்வி. மனிதர் வாயு மண்டலம் மூலம் யுத்தம். சாதாரண நினைவில் இருப்பவர்க்கு ஏமாற்றத்தை தந்துவிடும். சக்திசாலி நினைவில் இருந்து வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்கும்போதே தனக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், பரிவாரத்திற்கும் சகயோகம் கிடைக்கும், அந்நிய ஆத்மாவிற்கும் சாந்தி சக்தி கிடைக்கும்.
21/11/84. நமது மதிப்பை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மதிப்பிற்குரியவர் என புரிந்து நடக்க வேண்டும். மதிப்பிற்கு உரியவராக இருப்பதால் சிறிய தவறு கூட செய்யக்கூடாது. பாபா நம்முடன் இருப்பதால் நமக்கு மதிப்பு வந்துள்ளது. நம்மை மதிப்பிற்குரியவராக ஆக்கிய பாபாவை மறக்கக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லை என நினைப்பது தவறு. நான் தான் எல்லாமே என்று நினைப்பதும் தவறாகும். பாபாவை நீக்கிவிட்டு நான் தான் என நினைப்பது பாவம் ஆகும். பாபா இருந்தால் அங்கு பாவம் இருக்காது. தனது மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். பகவான் பார்வை நம்மீது விழ நாம் பாத்திரம் ஆகியிருப்பது சாதாரண விஷயம் அல்ல. பகவானின் பாலனை அவிநாசி தூய்மை நமக்கு கிடைத்துள்ளது. தூய்மை நமது சுவதர்மம். தூய்மை நமது பிறப்புரிமை. தூய்மையாக இருப்பதில் நமக்கு சிரமம் இல்லை. எண்ணத்தில், கனவில் மாயா தூய்மைக்கு பரீட்சையாகி வந்தாலும் நாம் பயப்படுவது இல்லை. ஞான சக்தியினால் எண்ணத்தை மாற்றிக்கொள்வீர்கள். மாயா வந்தால் அதிகம் யோசிக்க வேண்டாம். ஞானத்தின் ஆழத்தில் செல்ல வேண்டும். தனது மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். 2-3-85. ஓம் சாந்தி. பாபாவின் சுபாவமே நமது சுபாவம். பாபாவின் சுபாவம் ஒவ்வொரு ஆத்மா மீதும் கல்யாண இரக்க பாவனை. ஒவ்வொரு ஆத்மாவை உயர்த்துவது, இனிமையாக இருப்பது, நிர்மாண காரியம் செய்வது. எனது சுபாவம் அப்படி என ஒருபோதும் கூறக்கூடாது. எனது என்பது எங்கிருந்து வந்தது? சிலர் கூறுகிறார்கள், சப்தமாக பேசுவது எனது சுபாவம். ஆவேசத்தில் வருவதும் எனது சுபாவம். இது மாயா ஆகும். சிலருக்கு அபிமானத்திற்கான, பொறாமைக்கான, மனம் உடைந்து போவதற்கான சுபாவம் உள்ளது. நல்லவராக இருந்த போதும் தன்னை பலவீனமானவராக சிலர் புரிந்து கொள்கிறார்கள். இது தவறாகும். சமநிலை, ஆசீர்வாதம், ஆனந்தம், இந்த 3 விஷயத்தில் கவனம் தேவை. ரமணீகதா, கம்பீரதா, இதில் சமநிலை. அமிர்த வேளையில் பாபாவிடம் ஆசீர்வாதம் எடுப்பது, வாழ்வில் ஆனந்தமாக இருப்பது. மூன்றிலும் கவனம் செலுத்த வேண்டும். 30-3-85. ஒவ்வொரு ஆத்மா மீதும் ஸ்நேகம், குஷி என்ற பொன்மாரி பொழியுங்கள். எதிரியை கூட நண்பன் ஆக்குங்கள். உங்களை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீங்கள் எப்போதும் ஸ்வமானில் இருந்து மற்றவர்களுக்கு ஸ்நேக பார்வை, ஸ்நேக உள் உணர்வு மூலம்
ஆத்மாவுக்கு தரவேண்டிய மதிப்பை கொடுங்கள். அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுடைய இனிய சகோதரன், இனிய சகோதரி ஆவார். அவர்கள் கல்லை வீசட்டும், நீங்கள் இரத்தினத்தைக் கொடுங்கள். ஏனெனில் இரத்தின வியாபாரி பாபாவின் குழந்தை நீங்கள். நீங்கள் இரத்தின சுரங்கத்தின் மல்டி 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 மில்லியனர் ஆவீர். மற்றவர் மதித்தால் தான் நாம் மதிக்க வேண்டும் என நினைப்பவர் பிச்சைக்காரர். நீங்கள் வள்ளலின் குழந்தை. பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அவர் சிநேகம் தந்தால் நான் சிநேகம் தருவேன் என புத்தியில் வருவது கூட பிச்சை எடுப்பதாகும். தன்னலமற்ற யோகி ஆகுங்கள். 16/2/86. சேவாதாரி இருவகை. வலது இடது கை சேவாதாரி. தன்னலமற்ற சேவை செய்பவரே வலதுகை சேவாதாரி. சேவையின் பலனை அனுபவிக்கும் இச்சையுடன் சேவை செய்பவர் இடதுகை சேவாதாரி. இடதுகை சேவாதாரி கணக்கில் சேமிப்பு இருக்காது. நாம் சேவை செய்கிறோம், நமக்கு பெயர் வெளிப்படவில்லை என சிலர் நினைக்கிறார்கள். உண்மை சேவாதாரி யார் என அவர் முகமே காட்டிக் கொடுத்துவிடும். அவர் மறைந்து இருக்க முடியாது. பாப்தாதாவிடம் அனைத்து சேவாதாரிகளின் பதிவேடு இருக்கிறது. சேவை செய்து கொண்டே இருங்கள். பெயர் வரட்டும் என்ற சங்கல்பம் இருக்கக்கூடாது. அவிநாசி ஆஸ்தி பெற வந்துள்ளீர்கள். குப்த சேவைக்கு மகத்துவம் அதிகம் உள்ளது. தியாகம் தபஸ்யா மூலம் சதா வெற்றியை பெற்று முன்னே சென்று கொண்டே இருங்கள். எந்த சேவை விக்னரூபம் ஆகிறதோ அது சேவையே அல்ல, அநேக பிறவி. உண்மை சேவாதாரிக்கு மதிப்பு உள்ளது. சேவாதாரி ஆகி சேவை மூலம் உலகிற்கு நன்மை செய்து கொண்டே இருங்கள். எனக்கு பலன் கிடைக்கட்டும், அப்படி அல்ல. சேவை மூலம் அனைவருக்கும் பலன் கிடைக்க வேண்டும். நீங்கள் செய்த சேவைக்கு இந்த ஒரு பிறவி அனைவரும் புகழ் பாட வேண்டுமா, அல்லது 2500 ஆண்டுகள் புகழ் பாட வேண்டுமா? எது வேண்டும் என நீங்களே முடிவு செய்யுங்கள். உண்மை சேவாதாரியை தேடி வெற்றி தானாக வரும். மாஸ்டர் சர்வ சக்திவான். இது பரமாத்மா நேரடியாக தந்த பரம டைட்டில் ஆகும். இந்த டைட்டிலின் நசா எவ்வளவு வைக்கிறார்கள்? இந்த டைட்டில் காரியத்தில் வெற்றியை அளிக்கிறது. இந்த பரமாத்மா டைட்டிலில்
எவ்வளவு குஷி சக்தி நிரம்பி இருக்கிறது. இந்த ஒரு டைட்டில் நிலையில் செட் ஆவதால் சர்வ சக்திகள் சேவையில் ஆஜர் ஆவது அனுபவம் ஆகிறது. உங்கள் கட்டளைக்காக சர்வ சக்திகள் காத்து கொண்டு இருக்கிறது. வரதானத்தை ஆஸ்தியை காரியத்தில் பயன்படுத்துங்கள். யோக யுக்து ஆகி யுக்தியுக்தாக சேவாதாரியிடம் இருந்து சேவையை எடுத்தால் சதா ஆரோக்கியமாக இருப்பதை அனுபவம் செய்வீர். உடல் சக்தியினை பெறுதல் என இதற்கே கூறப்படுகிறது. 29/10/87. முதலில் நீங்கள், முதலில் நான். இந்த இரு ஸ்லோகனும் அவசியமானது. எங்கு முதலில் நான் இருக்க வேண்டுமோ அங்கு முதலில் நீங்கள் இருக்கிறது. எங்கு முதலில் நீங்கள் இருக்க வேண்டுமோ அங்கு முதலில் நான் இருக்கிறது. சுய மாற்றத்தில் முதலில் நான் என்பது இருக்க வேண்டும். சதா சுவமானில் இருந்து மற்றவருக்கு சோமான் தருவதில் முதலில் நீங்கள் இருக்க வேண்டும். சோமான் தருவது, சோமானில் நிலைத்திருப்பது. இதன் அடையாளம் என்ன?